அப்ப பருப்பை கடைஞ்சு ஊத்தி விட்டுரு. நல்ல ஐடியா. ஆனா மாமண்டூர் பஸ் ஸ்டாண்ட்ல டவுன் பஸ் வந்து நிக்கிற மாதிரி டர்ரு புருன்னு விட்டுனே இருப்பானுங்க. என்னப்பா பெப்பரை நுணுக்கி போட்டு பெருங்காயத்தை கலந்து விட்டுற வேண்டியதானே? அதான சமையல் நுணுக்கம். அண்ணே கை கொடுங்கண்ணே. இப்படிதான் சமையலை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ணன் தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காரு. அண்ணே இன்னைக்கு அந்த மீன் குழம்பு ரெடியாண்ணே? அது ரெடி. அறுத்து கழுவி சுத்தப்படுத்தி கிளியரா வச்சிருக்கேன். ஆனா 3 விசில் வந்தோடனே இறக்கிறணும், இல்லைன்னா மீன் குழஞ்சு போகும். சரிங்கண்ணே. ஒரு போட்டோ எடுத்துக்கலாமே? போட்டோ. பரவாயில்ல, குக்கர் இருக்கட்டும். ஸ்மைல் ப்ளீஸ். கொஞ்சம் குக்கர் மேல மேல. நீங்களே ஒரு எடுப்பு இல்ல, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிடுறாங்களே, அத சொன்னேன். ஓ அத கேக்குறியா? அது என் மேல பாசத்தினால கிடையாது. எங்க சாப்பாட்டுல வெஸ்த கலந்துன்ற பயத்துல என்னை எலிமா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு உங்க சம்பளம்? மாசம் 350 ரூபா. 6 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். 16,500 கழிச்சிருக்கேன். இல்லையே, 25,200 வருது. கரெக்டு. ஒரு தடவை தப்பிச்சு ஓடிட்டேன். புடிச்சுன்னு வந்தானுங்க பாரு, அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் கழிச்சிட்டானுங்க.